உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னிலிருந்து 3 நாளைக்கு நம்ம வீட்ல விளக்கேத்தி வச்சு அத நாள் முழுக்க அணையாம பாத்துக்கிட்டு 3வது நாள் முடிவுல அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சு வேண்டிக்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. முதல் நாள் மட்டும் வெளியே வந்து விளக்கேத்தி வைக்கணுமா. 3 நாளும் விளக்கு அணையாம இருந்தா அந்த வாக்கு பலிக்காதான். இதான் பரிகாரமா? ஏன் பாரதி, படிச்சவங்க தானே நீங்க, கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காதா? அவங்க தான் அதை உளறிட்டு போறாங்கன்னா நீங்க அதையே பிடிச்சு தொங்குறீங்க. நாம நினைக்காம நமக்குள்ள எந்த பிரிவும் வராது. ஏன் இதுக்கு முன்னாடி கூட என் கூட சண்டை போட்டு என்னை விட்டுட்டு வந்தீங்களே, அப்ப எந்த ஜோசியக்காரன் வந்து நம்ம கிட்ட சொன்னான் நான் உங்களை தேடி இங்க வருவேன்னு? யாராவது சொன்னாங்களா? ஆதி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் இவ்ளோ யோசிக்க மாட்டேன். ஆனா இது நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இன்னொரு தடவை உங்களை பிரியற மாதிரி நான் கனவு கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத கேளுங்களேன். முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கையும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆதி, இது என்னோட நம்பிக்கை. அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? விளக்கானையாம பாத்துக்கிட்டா அது பரிகாரமா? காத்து அடிக்கிறது இயற்கைங்க. அப்படி காத்துல அது அணைஞ்சிட்டா உடனே கெட்டது நடந்துருமா? இங்க பாருங்க, எனக்கு இந்த விதண்டாவாதெல்லாம் பேச தெரியாது. இது என் நம்பிக்கை, அவ்வளவுதான். எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருங்களேன் ப்ளீஸ். சாரி பாரதி, தமிழ் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டா. எனக்கு அவ பசியை விட வேற எதுவும் பெருசு கிடையாது. நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? என்னமோ பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. அம்மாவை கண்டுக்காதீங்க, அவங்க எப்பவும் அப்படித்தான். கொஞ்ச நேரத்தில் அவங்களே சரியாயிடுவாங்க. சரி, நம்ம சாப்பிடலாம். நாங்க சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா. ஏன் தமிழ், இப்பதானே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க? எனக்கு உங்களை விட சாப்பாடு முக்கியம் இல்லப்பா. வேற என்ன சொன்னாலும் நான் சாப்பிட்டுப்பேன். ஆனா நீங்களும் அம்மாவும் பிரியக்கூடாதுன்னு தானே விரதம் இருக்க சொல்றாங்க. அதுக்காக நான் எத்தனை நாள் வேணாலும் சாப்பிடாம இருப்பேன்ப்பா. வேண்டாம்ப்பா, நாம எப்பவும் பிரியாம இருக்கணும். அம்மா, நானும் சாப்பிடலம்மா, விரதத்துல தான் இருக்கேன். நிஜமா வாடி? ஆமாம்மா. என் தங்கம். நானும் சாப்பிடல, வேறதான் இருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறேன். ஹலோ, நாங்க விரதத்துல இருக்கோம், ஸோ கீப் டிஸ்டன்ஸ், ஓகே? ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க, விளக்கேத்தலாம். வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.